வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ்ல அவங்க ஏ ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு நம்ம டிராகன் பால் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே நம்ம மிஸ்டர் சாவேஜ் தமிழ்ல வீடியோஸ் போட முடியாம போயிடுச்சு ஃபெஸ்டிவல் டைம்ல. அதனால ஒரு முக்கியமான வேலைகள்ல நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இது நம்மளோட செகண்டரி சேனல் தான். நமக்கு மெயின் சேனல் சாவேஜ் பாயிண்ட் இருக்கு. அதில் தான் மோஸ்ட்லி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால அதை இன்ஆக்டிவா விட்டுறக்கூடாதுன்ற காரணத்தினால அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். கண்டிப்பா இனிமே மிஸ்டர் சாவேஜ் தமிழ்லையும் வீடியோஸ் டெய்லி வந்துடும். அதை தொடர்ந்து நீங்க இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க டிராகன் பால் எபிசோட் 31 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம கோகு மறுபடியும் டிராகன் பாலை தேட போயிருப்பாரு. இது மட்டும் இல்லாம எம்பவர் பீலாஃபும் வந்து பாத்தீங்கன்னா அதை தேடி மறுபடியும் கிளம்பி இருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் டிராகன் பாலை தேடி போறாங்க. அதை தாண்டி ரெட் ரிபன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்மி குரூப்பும் பாத்தீங்கன்னா தனியா டிராகன் பாலை இப்ப புதுசா தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம எம்பவர் பீலாஃப் ஒரு டிராகன் பாலை எடுத்துட்டு போயிருவாரு. கோகு அவரை துரத்திட்டுலாம் போவாரு. பட் பார்த்தா அது வந்து ஒரு ஃபேக். அந்த ஒரு ஷாக்கோடய அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் 31ல என்ன நடக்க போகுதுன்னா, அந்த டிராகன் பாலை இவங்க ரெண்டு பேர்ல யார் கண்டுபிடிச்சா யார் கைப்பற்றனா, இதை தாண்டி இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம் நடக்க போகுது நம்ம கோகுக்கு. அது யார் கூட எப்படி இதெல்லாத்தையும் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். செம ஃபன்னியா இருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல எம்பவர் பீலாஃப் பயங்கர டென்ஷனாகி கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த ஃபேக்கையா போய் நான் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சோல்ஜர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அது கோகுன்ற பையன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா சொல்றேன், எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜன்னலுக்கு வெளியே அவன் நின்றுகிட்டு இருக்கான். இருறா அவனை வச்சுக்கிறேன், உனக்கு இப்போ என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி ஜன்னல் ஓப்பன் போனா, பாஸ் திறந்துடாதீங்க, காத்து உங்களை வெளியே இழுத்துரும் அப்படின்ற மாதிரி இவங்க கத்துறக்குள்ளாட்டியே அவர் டோர் ஓப்பன் பண்ணிடுறாரு. டக்குன்னு காத்து அவர் வெளியே இழுக்க அவர் கீழே விழுக ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ கோகுவும் பொறுமையா அப்படியே அவருக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே கீழே இறங்குறாரு. என்னடா பாக்குற, என்னடா லுக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் பீலாஃப் கொஞ்சம் சவுண்ட் கொடுக்க, நீ ஒழுங்கு மரியாதை எங்க தாத்தாவை கொடுத்துரு. தாத்தாவை என்னடா சொல்லிட்டு இருக்கா, அந்த டிராகன் பால் அது எங்க தாத்தாவோடது, அது ஒழுங்கு மரியாதை எனக்கு கொடுத்துரு, கொடுத்தனா நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாரு. ஆஹா, கிட்ட வந்துகிட்டே இருக்குமே. சரிப்பா நான் அப்படியாவது கொடுத்துறேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, உங்க தாத்தா ஒன்ட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேனே. நம்ம டிராகன் பாலை கொடுத்துறாரு அப்படின்றது காரணத்தினாலேயே கோகு அவரை காப்பாத்திடுறாரு. அந்த ஷிப்புக்கு மறுபடியும் வந்து அங்க இருக்கக்கூடிய உடைச்சிருக்கக்கூடிய டிராகன் பால் பீசஸ்லாம் அவங்களோட ஆளை வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, உன்னோட தாத்தா பத்திரமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓரமா வச்சு அதை ஒட்ட வச்சு மறுபடியும் அந்த டிராகன் பாலை வந்து இவர்கிட்டே கொடுக்குறது ஃபேக்க இவர்கிட்ட கொடுத்து அவ்வளவுதான் முடிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் சாத்திட்டு அப்பாடி போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. இங்க நம்ம கோகு அதை மிஸ் பண்ணிடுறாரு. அது கீழே விழுகுது. அதை எப்படியாவது தூக்கி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபாஸ்டா வந்து அதை கேட்ச் பண்ண அது உடஞ்சு போயிடுது. இதை பார்த்து நம்ம கோகுக்கு பயங்கரமான ஷாக்கு. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபக்கம் ரெட் ரிபன் ஆர்மியோட ஒரு முக்கியமான ஒரு மெம்பரை காட்டுறாரு. அவர் தான் பாஸ் நினைக்கிறேன். ஸோ அவரு ஒரு வவ்வால மடியில வச்சுட்டு டெலிவிஷன்ல அந்த டிராகன் பால் எங்க போயிட்டு இருக்குன்றத ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம தன்னோட ஆர்மிக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க ஆப்போசிட்ல அந்த ஒரு கடையில இருக்கக்கூடிய தன்னோட ஆர்மி சோல்ஜர்ஸ் அண்ட் மெயின் கேப்டன் அவர்கிட்ட அந்த மாதிரி சொல்றாங்க, இது இந்த பக்கம் நார்த் சைட் போயிட்டு இருக்கு, அந்த டிராகன் பால் அப்படியே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம சீச்சியை காட்டுறாங்க. ஸோ பல எபிசோட்ஸ் கழிச்சு சீச்சியை காமிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீச்சி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த கோகு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த கோகு என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்லி கோகுவை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க அப்பா ஆக்ஸ் கிங்கும் பின்னாடி வராரு. என்ன மகளே, இன்னும் அந்த குட்டி பையன் கோகுவை தான் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு, அவன் எப்போ வருவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பேசாம எனக்கு ஒரு விச்சை தெரியும், அவங்கள போய் பார்க்கலாம், அவன் என்ன பண்றான், எப்போ வருவான், இதெல்லாம் சொல்லிடுவாங்க, அவங்களால ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. அவங்க அந்த விச்சை பார்க்க போறாங்க. இந்த மாதிரி அவன் எப்போ வருவான் அந்த கோகுன்ற பையன் அப்படின்ற மாதிரி அந்த விச்சிட்ட கேட்கறாங்க. அந்த விச்சை என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கே வந்துருவான், கூடி சீக்கிரம் வந்துருவான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க உடனே சீச்சிக்கு பயங்கர வெக்கமாயிருச்சு. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவனை சீக்கிரம் பார்க்கணும், அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சீச்சி சொல்ல, என்னது கல்யாணம் பண்ணிக்க போறியா, என்ன மகளே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ என் பொண்ணு வெக்கத்தை விட்டு கேட்டுட்டாலே, உடனடியா பொண்ணுக்கு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் பண்ண போறேன், நான் இப்போ போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேம்மா, நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சி இங்க டோர்லாம் ஒட்டச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம்னு, என் பொண்ணோட கல்யாண தக்காளி இதுவரை எவனோட பொண்ணுக்கு அப்படி நடந்திருக்க கூடாது, பிரம்மாண்டமா பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ் கிங் வந்து பயங்கரமான தடபுடலான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கோகு வராருன்னு நம்பி அங்க கட் பண்ணா கிரேட் ரிபன் ஆர்மி அந்த ஒரு பறவையை வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பறவை தானே லாஸ்ட் எபிசோட்ல டிராகன் பாலை தூக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டிராகன் பாலை தூக்கிட்டு இருக்க அந்த பறவையை பார்த்து அதை ட்ராக் பண்ணி அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பறக்கிற டைனோசர் அந்த பறவையை வந்து சாப்பிட்டுருது. இதனடா இது சாப்பிட்டுருச்சு, சரி இதை கொண்டு அதோட உடம்புல இருந்து எப்படியா அந்த டிராகன் பால் எடுத்துலாம் சொல்லி அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஒரு மிகப்பெரிய
பாறாங்கல் வந்து அந்த டிராகன் மேல அடிச்சிருது. பார்த்தா அந்த டிராகன் செத்து போய் கீழே உள்ள நம்ம ஆக்ஸ் கிங் தான் அதை குறி வச்சு அடிச்சு கொண்டிருக்காரு. ஏன்னா இங்க மிகப்பெரிய ஒரு கல்யாணம் செலிப்ரேஷன் நடக்க போதில்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து ரெடி பண்ணும்ல, பிரம்மாண்டமான விருந்து. அதுக்காக தான் அந்த டிராகனை போட்டு தள்ளியிருக்காரு. சார் அது ஆக்ஸ் கிங் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் வந்து பயப்படுறாங்க. எனக்கும் தெரியுது, கொஞ்சம் அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி பார்த்தா நம்ம எம்பர் பீலாஃபோட மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப்பே வருது. இதை பார்த்து சரி ஓகே இப்போ நம்ம இங்க இருக்க வேணாம், இங்கேருந்து கிளம்பி நம்மளோட மொத்த ஆர்மியை கூட்டு வருவோம் இவங்களை சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எம்பர் பீலாஃபும் அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ இவன் இந்த டிராகன் எடுத்துட்டு போயிட்டானே, அதுல தானே டிராகன் பால் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஆக்ஸ்கிங் உடனே அந்த ஒரு மண்டபத்து மாதிரி இருக்கு, அதுல என்னென்னமோ டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே எல்லாம் ரெடியா, அது இப்போ இருக்கணும், இது அப்போ இருக்கணும், சாப்பாடு நல்லா கமகமன்னு இருக்கணும், அது மாதிரி ஓனா சொல்லிட்டு என் பொண்ணு எங்க, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி உங்க பொண்ணு பூ பறிக்க போயிருக்கா, பொக்கே ரெடி பண்றக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்னது பூ பறிக்கிறாளா? ஐயோ என் பொண்ணு இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு பெருசா ஒரு மெச்சூர்டுக்கெல்லாம் வளர்ந்துட்டாலே, ஐயோ அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு, நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு அப்பாவா அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் இங்க கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்பே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து ஆக்ஸ்கிங் ஆஹா வந்துட்டாரு மாப்பிள்ள வந்துட்டாரு, உடனடியே எல்லாத்தையும் தடபுடலாம் செலிப்ரேட் பண்ணுங்கடா, பட்டாசை போடுங்கடா அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பெரிய கொடியை பிடிச்சிட்டு வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடி ஆட்டிட்டு இருக்காரு. அது தூரத்துல இருந்து எம்பவர் பீலாஃப் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ ஆக்ஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி பயத்துல இருக்காங்க. அவங்களுமே இவரை பார்த்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது வெல்கம் கோகு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இவங்களுக்கு கோகுவோ தெரியுமா? ஏண்டா எவ்வளவு பெரிய எம்பவர், நான் என்னைய வெல்கம் பண்ணாம அதை குட்டி பையனை வெல்கம் பண்ணிருக்காங்க, அவனை யாரோ இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் அவனை மாதிரி வேஷம் போட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நரியோட மண்டையில கோகு மாதிரியே ஒரு க்ளோன் மாஸ்க் எடுத்து போட்டு இவங்க எல்லாருமே கோகுவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போறாங்க, கோகுவோட கசின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கீழே இறங்குறாங்க. ஆக்ஸ்கிங் கோகுவை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயி ஒரு தட்டு தட்டுறாரு. அவர் பறந்து போய் விழுறாரு அந்த கோகு மாதிரி வேஷம் போட்டிருக்கவன். வாங்க மாப்பிள்ள வாங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரே குறும்பு தான் அப்படின்ற மாதிரி ஆக்ஸ்கிங் பயங்கரமா கோகுட்ட பேசிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என் பொண்ணு கல்யாணம், வாங்க சீக்கிரம் வாங்க, என் பொண்ணு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போறாங்க. என்னது கல்யாணமா? ஆஹா போ பயங்கரமா போயிட்டு இருக்கே, சீக்கிரம் டிராகன் பால் எடுத்துட்டு இங்க ஓடிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அங்க உள்ள போறாங்க. அங்க கட் பண்ணா கோகு பயங்கரமா பசிக்குதே அப்படின்னு சொல்லி ஃபிளைங் நிபர்ஸ்ல பறந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆப்பிள் மரத்தை பாக்குறாரு. ஆஹா ஆப்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரத்துல ஏறி உட்காந்து அங்க இருந்து ஆப்பிள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அப்படியே லைட்டா மரத்தோட இலையெல்லாம் விலக்கி பாக்குறாரு. இலைகளுக்கு நடுவுல ஒரு பூ உட்காந்துருக்க மாதிரி நம்ம சீச்சி உட்காந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அட இது நம்ம சீச்சில அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சீச்சி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவங்களுக்கு யாருமே தெரியல. பார்த்தா நம்ம கோகு கீழே இறங்கி வந்து நிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே சீச்சிக்கு பயங்கர வெக்கமா போச்சு. கோகு நீயே வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அட ஆமாப்பா உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சீச்சி வெக்கப்பட்டு நம்ம கோகு ஒரே தள்ளுறாங்க. அவர் பறந்து போய் விழுகிறாரு. ஏன் இப்படி பண்ண அப்படின்னும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க மறுபடியும் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்பிள்லாம் நம்ம சீச்சிக்கு நம்ம கோகு கொடுக்கறாரு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கட் பண்ணா இங்க ஆக்ஸ்கிங் ஒரு மிகப்பெரிய விருந்தே ரெடி பண்ணி தன்னோட வருங்கால மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறேன், செலிப்ரேட் பண்றேன், பொண்ணு வரையும் இதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த டிராகன் எல்லாமே பொறிச்சு அவிச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ எம்பரர் பீலாஃப் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த பெரிய பேர்டை கேளு, அதுல தான் டிராகன் பால் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படி சார் கேட்கறது அதை அப்படின்ற மாதிரி கேள்றா அப்படின்னு சொல்லும்போது இங்க ஆக்ஸ்கிங் என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, ஐயா அங்கிள் அது நாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பசிக்குதான், அவருக்கு கொஞ்சம் பெருசா வேணுமா, சின்ன செம்பு வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. எதா இருந்தாலும் கூச்சப்படாம கேளுங்க மாப்பிள்ள, யாராவது சொன்னா சொல்லுங்க போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பயங்கர ஃப்ரெண்ட்லியா ஒரு தட்டு வேற தட்டுறாரு. அவர் வேற பறந்து போய் கீழே வந்துறாரு. விழுந்தோடனே அவரோட அந்த மாஸ்க்கு கழண்டுருச்சு. இதை பார்த்து என் பொறுப்பிலாஃப்க்கு நெஞ்சே வெடிச்சிச்சு. ஐயோ கண்டுபிடிச்சானா புலந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாருங்க காக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்தி சீக்கிரம் போய் அந்த மாஸ்கை தலைகீழா மாட்டி விட்டுறானுங்க. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மிரண்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இங்க நடந்தது அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல கரெக்டா ரெட் ரிபன் ஆர்மியோட மொத்த ஆர்மி டேங்க்ஸ் வந்து இந்த இடத்த அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பார்த்தோன்னா ஆக்ஸ்கிங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என் பொண்ணோட வெட்டிங்கே வந்து கெடுக்குறீங்களடா அப்படின்னு சொல்லி அவரோட ஆக்ஸை தூக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா டேங்க்ஸையும் ஹல்க்கு மாதிரி இறங்கி பொழந்து கட்டுறாரு. ஒரு அப்பாவா அவ்வளோ ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் கெடுத்து விட்டானுங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் எல்லா டேங்கையுமே போட்டு தூரு வாடுறாரு. இதாண்டா கிடைச்ச சான்ஸ், வாங்கடா சீக்கிரம் அந்த டிராகன் பால் எடுத்துட்டு ஓடிடலான்னு சொல்லி நம்ம இப்போ பீலாஃப் அவரோட டீமோட டிராகன் பால்ஸை எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. கரெக்டாக இங்கே ரெட் ரிபன் ஆர்மியோட அந்த டீம் கேப்டன் என்ன செய்யறான்னா, நம்ம ஆக்ஸ்கிங்கோட மூஞ்சில ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஒட்டி அவர் கண்ணு தெரியாத மாதிரி பண்ணி அவரை நெட் போட்டு பிடிச்சிடறானுங்க. அங்கே கட் பண்ணா இங்கே ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய சலசலப்பே நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னும் போது நமக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே ஒன்றும், நம்ம நிறைய குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சீச்சி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேயே. நம்ம கோகு அதெல்லாம் கண்டுக்காம நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சார் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீச்சி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்தா கோகு அங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க வில்லேஜ்லேருந்து ஏதோ
ஏதோ போக வருது, அது எங்களோட வில்லேஜ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வாமா போவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைங் நிம்பஸை கூப்பிடுறாரு. கோகு சீச்சி அந்த ஃப்ளைங் நிம்பஸில் ஏறி அவங்க வில்லேஜில் என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறாங்க. ஸோ இது தாண்டி அப்கமிங் எபிசோடில் அந்த டிராகன் பாலை வந்து கைப்பற்றினாங்களா, அந்த ரெட் ரிபன் ஆர்மியை அழிச்சாங்களா, தன்னோட அப்பா ஆக்ஸ் கிங் அவங்க சீச்சியும் கோகுவும் காப்பாற்றினாங்களா, அதை தாண்டி அவங்களோட வெட்டிங் பிளான் என்ன நினச்சி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத அப்கமிங் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து உங்களை எபிசோட் 32ல் மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.